12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.5 9வது கணக்கு பார்க்கிறோம். z⁻3 + 2z = 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணின் சமன்பாடானது z³ + 2z = 3. 5 தீர்வுகள் இருக்கும் என கணக்கிடுவதற்கு இருபுறமும் மட்டு மதிப்பு எடுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் z³ + 2z = மாடுலஸ் ஆஃப் 0. பூஜ்ஜியத்திற்கு மட்டு மதிப்பு எடுத்தாலும் மதிப்பு 0 தான். கூட்டலில் 2 கலப்பெண்கள் இருந்தது அப்படின்னா பண்புகளை பயன்படுத்தி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z³ + மாடுலஸ் ஆஃப் 2z = 0. அடுத்த பண்பு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் z⁻n அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z⁻n எழுதலாம். அதை பயன்படுத்துகிறப்ப மாடுலஸ் ஆஃப் z⁻3 கொடுக்குறோம். 2 அப்படிங்கிறது ஒரு எண் மதிப்பாக இருக்குது. இதை மட்டு மதிப்பை விட்டு வெளியில் எடுத்தாலும் 2ன்னு தான் வரும். மாடுலஸ் ஆஃப் z⁻ = 0. அதே போல் மாடுலஸ் ஆஃப் z⁻ என்பது மாடுலஸ் ஆஃப் z சமம். இரண்டும் ஒன்றுக்கொன்று சமம். மாடுலஸ் ஆஃப் z³ + 2 மாடுலஸ் ஆஃப் z = 0ன்னு இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் மாடுலஸ் ஆஃப் z² + 2 = 0. மாடுலஸ் ஆஃப் z தனித்தனியாக 0க்கு சமப்படுத்தலாம். மாடுலஸ் ஆஃப் z = 0 மற்றும் மாடுலஸ் ஆஃப் z² + 2 = 0. மாடுலஸ் ஆஃப் z = 0னா z = 0, மாடுலஸ் ஆஃப் z² +2 ஆனது வலது பக்கம் போகிறப்ப நமக்கு -2ன்னு ஆகும். இந்த இடத்துல எதை பயன்படுத்துகிறோன்னா மாடுலஸ் ஆஃப் z² = z சமம். அதை பயன்படுத்துகிறப்ப z⁻ -2. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது z³ + 2z = 0. இதிலிருந்து 2z = +z³ வலது பக்கம் போகிறப்ப -z³, z = -z⁻3/2ன்னு கிடைக்கும். z⁻க்கு பதிலாக அதை பிரதியிடுவோம். -z⁻3/2 = -2. z × z⁻3ங்கிறப்ப z⁻4/2 = -4. இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2ஆனது நமக்கு வலது பக்கம் போகிறப்ப 2 × 2ன்னு ஆகிடும். z⁻4/2 = 2. எனவே z⁻4 = 4ன்னு வந்துடும். z⁻4 = 4ன்னு ஒரு மதிப்பு இருக்குது. z = 0. z⁻4 அப்படின்னா அதில் 4 தீர்வுகள் இருக்கும். அதை எழுதிக்கலாம். z⁻4 = 4 என்பதில் z-க்கு 4 தீர்வுகளும் அது இல்லாமல் மற்றொரு தீர்வு என்ன இருக்குது? z = 0. z = 0 என ஒரு தீர்வும் உள்ளது. Therefore z⁻3 + 2z = 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் உண்டு என நிரூபிக்கப்பட்டது.